புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைக்க ஒன்றிய அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் போட்டியிடும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். தமிழ்நாடு புதுச்சேரி வளர்ச்சிக்கு அதிமுக மற்றும் அதன் தலைவர்கள் அரும்பாடுபட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சராக உள்ள ரங்கசாமி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்துள்ளதாக அவர் கூறினார். ஒன்றியத்தில் உள்ள பாஜகவுடன் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளதால்தான் பல நன்மைகள் கிடைத்துள்ளதாக பழனிசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆட்சி மீண்டும் அமைந்தால் மீன்பிடி தடை காலத்திற்கான நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். மீனவர்களின் வளர்ச்சிக்காக அதிமுக வேட்பாளர்கள் பாடுபடுவார்கள் என்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பழனிசாமி தெரிவித்தார். நீண்ட நாள் ஒரு கோரிக்கை, தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று. அதை பெறுவதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும். மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை தனி அந்தஸ்துடைய மாநிலமாக உருவாக்குவதற்கு பாடுபடும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். கொரோனா காலத்தில் தடுப்பூசி உள்ளிட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை பிரதமர் மோடி செய்து கொடுத்ததாக பழனிசாமி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் உள்ள கூட்டணி குழப்பமாக உள்ளதாகவும் காங்கிரசால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.